ட்வீட்டில் அவங்க கன்டினியூ பண்ணும்போது அமித் மாளவியான்னு ஒரு நபர் வரிசையாக போயிட்டு இருக்கு. அமித் மாளவியா வந்து பெண்களை பாலியல் ரீதியாக சொல்றதெல்லாம் மன்னன், அவரை இவங்க மீடியா இன்சார்ஜாக போட்டது, இதெல்லாம் என் சந்தேகத்தை கூட்டுச்சு. இதனால் 2015 எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக கோயம்புத்தூரில் வந்து ஒரு மாதம் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து போனேன். அடுத்து அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்க, முக்கியமாக அமித்ஷாவும் சிங்லால்னு ஒரு போலீஸ் அதிகாரி, குஜராத் போலீஸ் அதிகாரி, 2 பேரும் பேசுகிற ஒரு ஆடியோ. அந்த பொண்ணு எங்கே இருக்குது, நம்ம ஆட்கள் கரெக்டாக கண்காணிக்கிறாங்களா, நீ கரெக்டாக பாரு. சாஹேப் வந்து வேறு ஆளை வச்சும் திரும்ப பார்க்குறாரு, நம்ம சரியாக வேலை செய்கிறோமா அப்படின்றத அவர் பார்க்குறாரு. அந்த பொண்ணு இப்போ ஒரு இடத்துல இருக்குது, இவங்களோட இருக்குது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் ஷாப்பிங் அவங்களோட போகுது. இது கூட உனக்கு தெரியலையா, நீ கரெக்டாக வேலை பார்க்குறியா இல்லையா அப்படின்னு அமித்ஷா பேசுகிறாரு. પેલા છોકરા જોડે ગયા નથી બહાર ના સર ગયું છે સાહેબ ને બધી ખબર પડી જાય આપણા લોકેશનમાં કેવું થાય છે આજુબાજુ ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு ஆர்எஸ்எஸ் இன்டெலெக்சுவல்கெல்லாம் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு அவங்களோட கருத்து என்ன, இது போல் பாலியல் சுரண்டல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற கருத்து தான் வச்சுருந்தாங்கன்றதுக்கான உதாரணமாக இருக்குது. இவங்க எல்லாமே வெறும் பாலியல் சுரண்டல் பிரச்சனை இது கிடையாது, தேசத்தின் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்வது. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிரதீப் சர்மா, அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவர் மேலே நிறைய கரப்ஷன் கேசஸ் போட்டு விடாமல் அவரை 2025 கூட இன்னும் வெளியே வரல 5 வருஷம் ஜெயிலில் போட்டு இப்போ அநேகமாக உள்ளதாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ வரை அவர் வேட்டையாடப்படுறாரு, அவங்க குடும்பத்தால் அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண பெடிஷனில் என்ன சொல்கிறாருன்னா, குஜராத்துக்கு அந்த பொண்ணு பெங்களூர்லேருந்து வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுச்சு, நான் வந்துடுறேன்னு. அதுக்கப்புறம் 2 நாளாக காணோம். 2 நாள் கழித்து அப்புறம் பேசினப்போ நான் மோடி கூட தான் அந்த 2 நாள் இருந்தேன். அப்போ வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு எப்ஸ்டீன் ஃபைலில் மோடிக்கு தொடர்படுத்தி சொன்னவர். அடுத்து 3-4 பேர் எம்பியே எனக்கு தெரியும், மினிஸ்டர் ஆனவங்களே தெரியும், மோடி கூட இருந்தால் மினிஸ்டர் ஆனாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் பிஜேபியில் தான் நின்று இருக்காரு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அப்போ உண்மைதான் அது. मैं 3-4 नाम महिला का दे सकते हैं जो एमपी बने हैं, वो जाकर सोना पड़ा उनके साथ, मोदी के साथ एक मिनिस्टर बने सोकर. எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தாங்கல்ல, அவங்க பேரை சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் 12th pass ஸ்மிருதி இரானி as education minister had given credence to other scandals till then hidden from public view. ஸ்மிருதி இரானிக்கு வந்து இது மாதிரி தான் பதவி வழங்கப்பட்டுன்றது மறைமுகமாக அவங்க அபியூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாம், இப்போ எவ்வளோ கொடூரமாக அவங்க இருந்திருக்கிறாங்க, அபியூஸ் பண்ணி தான் நீ வர முடியும் அப்படின்ற ஒரு நிலையை மோடி வச்சிருக்கிறாரு. Said in hushed tones as soon as Hardeep and Jaishankar were included in the cabinet. ஜெய்சங்கர் ஹர்தீப் சிங் பூரி அப்படின்றவர் இன்னைக்கு ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர். ஹர்தீப் பூரி சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்ணதுனால தான் மோடிக்கு அவர் அமைச்சராங்கன்னு எழுதியிருக்காங்க. அதே வார்த்தை இருக்கு, who provided him special services while he was Gujarat CM. இந்த அம்மா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அமெரிக்காவுக்கு பேச போன போது ஆரம்பத்திலேயே மோடியோட சிற்றின்ப கதைகள் குறித்தான செய்திகள் அமெரிக்க வட்டாரத்தில் இருந்துச்சு அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இன்னைக்கு பதிவு பண்ணுறாங்க இப்போ. ஆமாம், இந்த ட்வீட் நான் சொல்கிறேன்ல, அதிலே அவங்க சொல்கிறாங்க, who were made MPs and ministers by Modi due to intimacy with him were being whispered loudly enough within Sangh Parivar networks right at the outset அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பான் சிடி ஆஃப் சாஹேப் என்கிட்ட இருக்குது, அமித்ஷா பேசின வீடியோ ஆடியோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு எங்கே பேசியிருக்காரு, டெல்லியோட சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்காரு. அப்போ பலருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படின்றதான் பார்க்குறோம். அப்போ பாஜக என்ற கட்சி, ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு பெண்களை பாலியல் ரீதியாக ஒடுக்குவதை சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக மதுபூர்ணிமா கிறிஸ்துவாங்கிற ஒரு லேடி குறிப்பாக பிரதமர் மோடியை பற்றி பாலியல் குற்றச்சாட்டில் கடுமையாக முன் வச்சு வர்றாங்க. உண்மையிலே என்ன நடக்கிறது, இந்த குற்றச்சாட்டு 2013 சொல்கிறாங்க, இன்றைக்கி நேற்றிலிருந்து இது வைரலாகி கொண்டிருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் அதிகார யுத்தம் மறைமுகமாக துவங்கிருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மோடி இனியும்
நமக்கு தேவையில்லை, மோடியை அகற்றிவிட்டு அந்த இடத்துக்கு வேற ஆளை கொண்டு வர்றது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைமை முடிவெடுத்து அதற்கான காய் நகர்த்தல்கள் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் பார்க்குறேன். மோடி மீது இது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதை அடுத்தடுத்து வெளியே வர்றது அப்படின்றது மோடியின் இமேஜை டோட்டலாக காலி பண்ணால் தான் அவரை நீக்க முடியும். ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவர் பேர் இருக்குன்னு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. பலரும் அதை வந்து நம்புகிறாங்க. இப்போ இந்த சூழலில் அடுத்து வந்திருக்கவங்க தான் இந்த மது பூர்ணிமா. இவங்க மோடியோட தீவிர ஆதரவாளர் தான். மோடியை ஆதரித்து மோடி, முஸ்லீம் அண்ட் மீடியா அப்படின்னு புத்தகம் எழுதுகிறவங்க தான். அவங்க இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உண்மையிலே அதிர்ச்சிகரமாக இருக்குது. மோடியோட இன்னர் சர்க்கிள், ஆர்எஸ்எஸோட இன்னர் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஏன் வெளியே வந்து பேசணும் அப்படின்னா இது ஆர்எஸ்எஸ் ஆசி இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால தான் ஆர்எஸ்எஸுக்கு மோடிக்குமான யுத்தம் தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். இதை இந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்க, என்ன ஆக போகுது அப்படின்றது எதிர்காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவங்க சொல்லியிருக்க விஷயத்துக்குள்ளே வருவோம். மது பூர்ணிமா வந்து அவங்க ஒரு பேராசிரியர், சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டி என்ற ஒரு துறையில் பேராசிரியர் இருந்தவங்க. மனுஷின்னு ஒரு ஜேர்னலோட ஃபவுண்டர். அவங்க சங் பரிவார் இயக்க அரசியலின் ஆதரவாளர். அவங்க நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ட்வீட் போட்டதுலேருந்து இப்போ எனக்கு நிறைய மிரட்டல்கள் வருது. குஜராத்தில் கொல்லப்பட்ட ஹர்தீப் பாண்டியா போல் நானும் கொல்லப்படலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிற விஷயம் உண்மை, பரவாயில்லை, நான் எப்போ இருந்தாலும் பரவாயில்லை, கடவுளை நீ கூப்பிட்டா கூப்பிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ட்வீட்டில் சொல்லியிருக்க விஷயத்துக்கு வருவோம். அதுதான் ரொம்ப அதிர்ச்சிகரமான. மே 2014 மோடிட்டிருந்து நான் ஒரு பாதுகாப்பான தூரத்தில் தள்ளி தான் இருந்தேன். நான் ஒரு புக்கு எழுதியிருந்தேன். அந்த புக்கை கூட அவர்கிட்ட நான் நேராக போய் கொடுக்கல, பரத்லால்னு சொல்லி அவரோட செக்ரட்டரிக்கிட்ட தான் கொடுத்து, என் கையொப்பம் கூட போடல, அதை கொடுத்து விட்டேன் நான். அடுத்து அவங்க சொல்லியிருக்க விஷயந்தான் நம்ம இப்போ விவாதிக்க வேண்டிய விஷயங்கள். குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, the names of women who were made MPs and ministers by Modi due to intimacy with him were being whispered loudly enough within Sangh Parivar networks right at the outset அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பிக்களாகவும் அமைச்சர்களாகவும் வந்த பெண்கள் மோடியோட நெருக்கமாக இருந்து தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் ஆரம்ப காலகட்டத்திலே 2014 சங் பரிவார் மேல் மட்டத்திற்கு நன்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மோடி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய நாட்டின் உச்சபட்ச அமைப்பான ஒரு அமைச்சரவையில் இந்திய நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் தன்னோட நெருக்கமாக இருக்கிற பெண்களை கொண்டு வந்தார் என்பது அதை விட ஒரு தேச துரோகம் இருக்க முடியுமா? ஆனால் இவங்க எல்லாரையும் மோடி சொல்லிட்டு இருந்தார், எல்லாரும் தேச துரோகிகள்னு. இதை விட தேச விரோத நடவடிக்கை இருக்க முடியாது. இந்தியாவை மிகப்பெரிய தேச துரோகியாக மோடியை தான் சொல்லணும். இது அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, மோடியை விட மேலே இருக்கக்கூடிய தேச துரோகிகள் யாருன்னா சங் பரிவார் அமைப்பின் தலைமையில் இருக்கவர்கள். எப்படி சொல்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு அப்பயே தெரியும்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ வரையும் அதை மறுக்கலை. ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு அன்னைக்கே தெரியும், விஹெச்பி தலைமைக்கு அன்னைக்கே தெரியும், பிஜேபி தலைமைக்கு அன்னைக்கே தெரியும் அப்படின்னா மேல் மட்டத்தில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். சங்கர மடத்திலிருந்து குருமூர்த்தி வரை இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த தெரிஞ்ச அயோக்கியர்கள் எல்லாம் இந்த 10 வருஷமாக மோடி எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது பாருங்கள். அப்போ ஆர்எஸ்எஸ் தலைமை, விஹெச்பி தலைமை, குருமூர்த்தி, காஞ்சி சங்கர மடத்திலேருந்து அத்தனை பேரும் எவ்வளவு மோடியை விட அயோக்கியர்கள் அவங்க தான். நாட்டின் பாதுகாப்பு நாங்கள் தான் நாட்டுப்பற்றாளர்கள் அப்படின்னு சொன்னால் அமைச்சரவையிலேயே மோடி கூட இருந்தவங்க தான் வர முடியும்னா நாட்டில் பாதுகாப்பு எங்கே இருக்குது? என்ன இங்கே அங்கே வந்து நாட்டோட பாதுகாப்பில் எவ்வளவு சமரசங்கள் செய்து கொள்ளப்பட்டிருக்கும்?
இப்போ நீங்கள் இதோட இணைச்சி இப்போ பாருங்கள், இஸ்ரோவில் போய் மோடி பேசிட்டு வர்றார். அதற்கு பிறகு தான் அந்த போர் நடக்குது. இதுவரை இந்தியாவோட வெளியுறவு கொள்கை என்பது ஈரான் ஆதரவு, பாலஸ்தீன் ஆதரவு தான். இந்த 2 விஷயம் மாறுது. எப்ஸ்டீன் ஃபைலில் மோடி இருக்கிறதுனால தான் இப்படி மாறுது அப்படின்ற விமர்சனம் வருது. இதுக்கு பதில் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அடுத்து ட்ரம்ப் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் நினச்சா ஒரே நாளில் மோடியோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சிருவேன்றார். மோடி பதில் சொல்லியிருக்காரா? அமித்ஷா பதில் சொல்லியிருக்கா? பிஜேபி பதில் சொல்லியிருக்கா? யாருமே பதில் சொல்லலை. அப்போ என்ன வெளியில் என்ன பேச்சு வருதுன்னா, மோடியோட வீடியோஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இந்த அம்மா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அமெரிக்காவுக்கு பேச போன போது ஆரம்பத்திலேயே மோடியோட சிற்றின்ப கதைகள் குறித்தான செய்திகள் அமெரிக்க வட்டாரத்தில் இருந்துச்சு அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இன்னைக்கு பதிவு பண்ணுறாங்க இப்போ. ஆமாம், இந்த ட்வீட் நான் சொல்கிறேன்ல, அதிலே அவங்க சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், மோடியோட இப்படி இருந்தவங்களுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதனால தான் நான் மோடியோட டிஸ்டன்ஸில் இருந்தேன், இல்லைன்னா நானும் பாதிக்கப்படக்கூடும், அந்த அளவுக்கு அவங்க பயந்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து, த நேம்ஸ் ஆஃப் தோஸ் லைக் ஹர்தீப் பூரி who provided him special services while he was Gujarat CM were also being said in hushed tones as soon as Hardeep and Jaishankar were included in the cabinet. Jaishankar, Hardeep Singh Puri அப்படின்றவர் இன்றைக்கி ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர். ஹர்தீப் பூரி சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்ணதுனால தான் மோடிக்கு அவர் அமைச்சராங்கடான்னு எழுதியிருக்காங்க. அதே வார்த்தை இருக்குது, who provided him special services while he was Gujarat CM were also being said in hushed tones as soon as Hardeep and Jaishankar were included in the cabinet. அப்படின்ட்டு இப்போ பெண்கள் மட்டும் இல்லை, இவருக்கு சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்ண நபர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் இன்று முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் சொல்கிறாங்க, ஹர்தீப் பூரியையும் சொல்கிறாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடி பேர் இல்லைன்னு சொன்னவர் அவர் இல்லைன்னு. ஆமாம், அவர் தான் என்ன காரணத்துக்காக அவர் சேர்க்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இன் 2014 when I went for lectures to America, there are 2 tales of his ஐயாசி, அதனால் மோடியை சொல்கிறாங்க, were doing the rounds. அவரை பற்றியான விஷயங்கள்லாம் அங்கேயும் கசிஞ்சு எல்லாரும் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அவங்க யார் பேர் சொல்கிறாங்கன்னா, ஸ்மிருதி இரானி, எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தாங்கல்ல, அவங்க பேரை சொல்லி சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் 12th pass ஸ்மிருதி இரானி as education minister had given credence to other scandals till then hidden from public view. அதை நம்ம அது வந்து ஒரு பெண், அவங்களும் ஒரு விக்டிம் தான். அதிகாரத்தில் இருக்கவங்க பயன்படுத்துகிறாங்க, அப்படி இருக்குன்ற சொல்கிறாங்க. அது உள்ளே போய் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஸ்மிருதி இரானிக்கு இது மாதிரி தான் பதவி வழங்கப்பட்டுன்ற மறைமுகமாக அவங்க அபியூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாம், இப்போ எவ்வளோ கொடூரமாக அவங்க இருந்திருக்கிறாங்க, அபியூஸ் பண்ணி தான் நீ வர முடியும் அப்படின்ற ஒரு நிலையை மோடி வச்சுருக்கிறாரு, மோடி அமித்ஷா டீம் வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா இந்த நாட்டோட நிலைமை என்னன்னு பாருங்கள். அப்போ பெண்கள் அவங்ககிட்ட மாட்டின பெண்களோட நிலைமை என்னன்னு பாருங்கள். ஓகே, அடுத்து இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பற்றியான செய்தி வருது. அவங்க சொல்லியிருக்காங்க, someone close to Modi gave me a whole set of papers submitted in the Supreme Court by an incarcerated IAS officer who too was having a rollicking time with Sony அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். சிறையில் அடைக்கப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஆவணங்களை எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. யாரோட ரிலேட் பண்ணி? சோனின்னு ஒரு பொண்ணு ரிலேட் பண்ணி. இந்த கதை ஒரு பெரிய கதை. இது 2006 2014-15 வரை தீவிரமாக மோடி பற்றியான புலங்கின ஒரு முக்கியமான கதையில் ஒன்று. அந்த அம்மா பேர் மான்சி சோனி. அவங்க பெங்களூரில் ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்காங்க. பிரதீப் சர்மான்னு ஒருத்தர், இந்த அம்மா சொல்கிறாங்கல்ல ஜெயில்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு, அவர் பேர் பிரதீப் சர்மா. அவர் 2003-6 வரை குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார்.
இப்போது ஒரு மலை பிரதேசத்தை அழகுபடுத்துறதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணி அதில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தவங்க தான் இந்த அம்மா மான்சி சோனி. அவங்க போய் அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறாங்க. முடித்த பிறகு திறப்பு விழா நடக்குது. அந்த விழாவுக்கு அன்றைய மோடி குஜராத் முதல்வர் மோடி வரார். வரும்போது அவங்கள பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிரதீப் சர்மா அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவர் மேலே நிறைய கரப்ஷன் கேசஸ் போட்டு விடாமல் அவரை 2025 கூட இன்னும் வெளியே வரல 5 வருஷம் ஜெயிலில் போட்டு இப்போ அநேகமாக உள்ளதாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ வரை அவர் வேட்டையாடப்படுறார். அவங்க குடும்பத்தால் அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண பெடிஷனில் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நான் வேட்டையாடப்படுகிறேன் அப்படின்னா, இந்த மான்சி சோனிக்கும் மோடிக்குமான பர்சனலான பழக்கம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஒரு நாள் குஜராத்துக்கு அந்த பொண்ணு பெங்களூர்லேருந்து வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுச்சு, நான் வந்துடுறேன்னு. அதுக்கப்புறம் 2 நாளாக காணோம். 2 நாள் கழித்து அப்புறம் பேசினப்போ நான் மோடி கூட தான் அந்த 2 நாள் இருந்தேன். அப்போது ஹோலி பண்டிகை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஹோலி பண்டிகை நடந்தபோது நான் அவர் கூட தான் இருந்தேன். என் கூட இருக்கிற போது அவர் நிறைய நபரில் அவரை பார்க்க வந்தாங்க. அவர் போய் அவங்களோட பேசிட்டு திரும்ப வந்துடுவார். இப்படி தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அது குறிப்பிட்டார் அவர் கலெக்டர். அதான் கலெக்டர் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண பெட்டிஷனில் அதை சொல்லியிருக்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால தான் இது பிரச்சனையாயிடுச்சு. பிரச்சனையாகி அதனால் நான் இந்த காரணங்களுக்காகத்தான் நான் வேட்டையாடப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது ஒன்று. 2வது விஷயம், இன்னொரு ஃபேமஸான ஒரு விஷயம் முன்னாடி ஊடகங்களில் பரபரப்பாக வந்துச்சு. அதாவது சாஹேப் ஆடியோ அப்படின்னு சொல்கிற ஒரு ஆடியோ வந்துச்சு. நேமாக 2009 நினைக்கிறேன். அமித்ஷாவும் சிங்லால்னு ஒரு போலீஸ் அதிகாரி, குஜராத் போலீஸ் அதிகாரி, 2 பேரும் பேசுகிற ஒரு ஆடியோ. அமித்ஷா அன்றைய உள்துறை அமைச்சர் அவர் பேசும்போது 2005லேருந்து 2009 அது இருக்கும். அமித்ஷா இந்த அதிகாரியோட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, அந்த பொண்ணு எங்கே இருக்குது, நம்ம ஆட்கள் கரெக்டாக கண்காணிக்கிறாங்களா, நீ கரெக்டாக பாரு. சாஹேப் வேறு ஆளை வச்சும் திரும்ப பார்க்குறாரு, நம்ம சரியாக வேலை செய்கிறோமா அப்படின்றத அவர் பார்க்குறாரு. அந்த பொண்ணு இப்போ ஒரு இடத்துல இருக்குது, இவங்களோட இருக்குது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் ஷாப்பிங் அவங்களோட போகுது. இது கூட உனக்கு தெரியலையா, நீ கரெக்டாக வேலை பார்க்குறியா இல்லையா அப்படின்னு அமித்ஷா பேசுகிறாரு. அந்த ஆடியோ இல்லை நான் பார்த்துட்டு இமிடியேட்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை இப்படி வர்றபோது அந்த பொண்ணோட அப்பா, சோனியோட அப்பா ஒரு கடிதம் எழுதுகிறாரு. நாங்கள் மோடியிடம் சொல்லி தான் எங்கள் பொண்ணை கண்காணிக்க வச்சோம் அப்படின்னு அவர் எழுதுறாரு. இப்போ கண்காணிக்க வச்சா அஃபீஷியலாக அது இருக்கணும்ல. அது இல்லை. இப்போ ஒரு பொண்ணை நீங்கள் 24 ஹவர் சர்வைலன்ஸில் அரசு அதிகாரத்தை முழுக்க பயன்படுத்தி, காவல்துறை, உளவுத்துறை எல்லாத்தையும் பயன்படுத்தி எப்படி பர்சனல் விஷயத்துக்கு பயன்படுத்துவீங்க? இது அப்பயே பிரச்சனையாச்சு. ஆனால் அப்படியே இதெல்லாம் அமுக்கிட்டாங்க. ஆனால் நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாங்க. சங் பரிவார் அமைப்புகளுக்கு, ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு, விஹெச்பி தலைமைக்கு, பிஜேபி தலைமைக்கு, இந்த அயோக்கிய கூட்டம் அத்தனை பேருக்கும் இதை பற்றி தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு தான் மோடி அவங்க புகழ்ந்து கொண்டு துக்ளக் ஷோவிலேருந்து குருமூர்த்தி வரை அத்தனை அயோக்கியர்களும் சேர்ந்து மோடி ரொம்ப சரியான நபர், குஜராத் மாடல்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் பூரா வந்திருக்கு. இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. ஆர்எஸ்எஸோட இன்னர் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் சொல்கிறாங்க. இப்போ இவர்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் யோக்கியர்கள் அப்படின்னு ஒரு வேடம் போடுறாங்க பாருங்கள். இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் அப்படின்றத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இவங்க அப்படியே சொல்லிட்டு வரும்போது அடுத்து ட்வீட்டில் அவங்க கன்டினியூ பண்ணும்போது அமித் மாளவியான்னு ஒரு நபர் வரிசையாக போயிட்டு இருக்கு. அமித் மாளவியா அவர் இது மாதிரி பெண்களை பாலியல் ரீதியாக சொல்கிறதெல்லாம் மன்னன். அவரை இவங்க மீடியா இன்சார்ஜாக போட்டது இதெல்லாம் என் சந்தேகத்தை கூட்டுச்சு. இதனால் 2015 எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக கோயம்புத்தூரில் 1 மாதம் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து போனேன். அடுத்து அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்க, முக்கியமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிட்டு, ஐ ரிமெம்பர் when I shared my grief at the reports I was hearing with a very senior, I was hearing
with a very senior RSS intellectual. He shrugged it off, saying, "Why are you so shocked? Why should his personal life bother any of us?" நான் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஆர்எஸ்எஸோட ஒரு பெரிய இன்டலெக்சுவலுக்கு சொன்னேன். அவர் வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு எப்படி சொன்னார்னா, இது எதுக்கு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க, அவர் பர்சனல் லைஃப் உங்களை எதுக்கு இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு ஆர்எஸ்எஸ் இன்டலெக்சுவலுக்கெல்லாம் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு அவங்களோட கருத்து என்ன, இது போல் பாலியல் சுரண்டல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற கருத்து தான் வச்சுருந்தாங்கன்றதுக்கான உதாரணமாக இருக்குது. இவங்க எல்லாமே வெறும் பாலியல் சுரண்டல் பிரச்சனை இது கிடையாது. தேசத்தின் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்வது, தேசத்தின் பொருளாதார விஷயங்களில் சமரசம் செய்து கொள்வது, இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் சமரசம் செய்து கொள்வது, பாலியல் ரீதியாக பலவீனமான நபர் அவரோட வீடியோ பலர்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அவர் ஆடி ஆகணும். அப்போ நாட்டோட எத்தனை விஷயத்தில் அவர் சமரசம் பண்ணியிருப்பார். அப்படித்தான் போதோ அப்படிதான் போகுது. இதை பூரா வந்து விசாரிக்கணும் அப்படின்றதான் இப்போ நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. அப்போ வெறும் ஒரு தனிநபர், ஒரு சராசரியாக ஒரு குடும்பத்தில் இருக்க நபர் பாலியல் ரீதியாக பலவீனமாக இருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஒரு நாட்டின் தலைவர் அப்படி இருக்கிறாருன்னா அதை பயன்படுத்தி இப்போ சொல்கிறார்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரே நாளில் மோடியோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு, அப்படின்னா அதை வச்சு அவங்க என்னென்ன பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அப்போ என்ன பிளாக்மெயிலுக்கெல்லாம் நீங்கள் ஈல்டாயிருக்கீங்க அப்படின்றது தெரியணும்ல. அப்போ நம்ம எல்லாரும் இதில் பாதிக்கப்படுறவங்க. ரெண்டு தனிநபரோட அந்தரம், இப்போ ஆர்எஸ்எஸோட இன்டலெக்சுவல் சொல்கிறாருல அந்த மாட்ட, அதான் அவரோட பர்சனல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பர்சனல் கிடையாது. பர்சனல் என்பது ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது பர்சனல். ஆனால் ஒரு நாட்டின் தலைவருக்கு அது பர்சனல் கிடையாது. அது நம் வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து அவங்க சொல்கிறாங்க, இந்த பெடலிங் ஆஃப் ஜெனோசைடல் வேக்சின்ஸ் அண்ட் brazen attempts at crushing Hindu Samaj and demonizing Hindu Dharma அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோவிட் ஊசி போட்டார்ல, அது ஜெனோசைடு திட்டமிட்டு தான் பண்ணார் மோடி அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, we are saddled with a satanic ruler, a CIA plant who has been put in power to wreck India and decimate Hindus. மோடி சிஏஏ ஏஜென்ட்ன்றாங்க. இதுவரை யாரையோ சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ மோடி சிஏஏ ஏஜென்ட்டு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் இன்னர் சர்க்கிளில் உள்ள 2 லட்சம் சொல்கிறாங்க. இதுக்கு ஆர்எஸ்எஸ் பதில் சொல்ல, சங் பரிவார அமைப்புகளோட இன்டலெக்சுவல்லாம் பதில் சொல்ல, எல்லாரும் மௌனங்கிறத என்ன அர்த்தம் இருக்கு? இப்போ கோவிட் ஊசியே அது ஒரு சதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோல் அது தடை செய்யப்பட்டதை உலகநாடுல அறிஞ்ச மாறிச்சு. இந்தியா இப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ பெரிய பாதிப்பு நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி எந்த பெரிய ஊடகங்களும் பேசலை. இப்போ வரைக்கும் பேசலையே. பேசின சுப்பிரமணிய சாமி பேசிய ஒரே அமைச்சர் மனோ தங்கராஜ் மேலே வழக்கு நடவடிக்கை எடுக்கணும். சுப்பிரமணிய தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. சுப்பிரமணிய சாமி பேசுனது. அடுத்து சுப்பிரமணிய சாமிக்கு வருவோம். சுப்பிரமணிய சாமி அவர் 4-5 இன்டர்வியூ கொடுத்துட்டார். அவர் தான் ஃபர்ஸ்ட் எப்ஸ்டீன் ஃபைலில் மோடிக்கு தொடர்படுத்தி சொன்னவர். அடுத்து 3-4 பேர் எம்பியே எனக்கு தெரியும், மினிஸ்டர் ஆனவங்களே தெரியும், மோடி கூட இருந்தால் மினிஸ்டர் ஆனாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் பிஜேபியில் தான் நின்று இருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அப்போ உண்மைதான் அது, அவனா நடவடிக்கை எடுக்கணும்ல. அடுத்து கபில் மிஸ்ரான்னு இன்றைக்கி பிஜேபியில் இருக்கார், முன்னாடி ஏஏபியில் இருந்தார். அவர் ஏஏபியில் இருக்க போது டெல்லி சட்டசபையில் பேசுகிறாரு, என்கிட்ட கால் ரெக்கார்டிங் இருக்குது, பான் சிடி ஆஃப் சாஹேப் அப்படின்னு சொல்கிறாரு. பான் சிடி ஆஃப் சாஹேப் என்கிட்ட இருக்குது, அமித்ஷா பேசின வீடியோ ஆடியோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு எங்கே பேசியிருக்காரு? டெல்லியோட சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்கார். அப்போ பலருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படின்றதான் பார்க்குறோம். அப்போ பாஜக என்ற கட்சி, ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு பெண்களை பாலியல் ரீதியாக ஒடுக்குவதை, பெண் பலவீனத்தில் உள்ள நபர்களை தலைமையில் வைத்து அதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பில், பொருளாதாரத்தில் காட்டி கொடுக்குறத எல்லாவற்றிலும் சமரசம் செய்து கூடிய ஒரு நபர்களை என்ன பார்வையில் பார்க்குது அப்படின்னா,
அங்கேயே இயல்பு அப்படி தான் இருக்குது போல தெரியுது. கேசவ விநாயகம் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு வந்துச்சு, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவர் தான் அமைப்பு செயலாளர், எல்லாவற்றையும் பாஜகவிலே தீர்மானிக்கக்கூடியவர், ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பாலமாக இருக்கவர். தமிழ்நாட்டில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கேடி ராகவன் திரும்ப வந்துட்டாரு, என்ன நடவடிக்கை அவர் மேலே எடுக்கப்பட்டது? பொறுப்பு கொண்டாரு. ராம சீனிவாசன் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அவர் இங்கே மதுரையில் இப்போ வேட்பாளர். கருணாராஜன் மேலே இருக்கு. கருணாராஜன் மேலே எவ்வளோ கொடூரமான குற்றச்சாட்டு யார் பண்ணது? பிஜேபியோட மகளிர் அணி தலைவி. அவங்க தானே பண்ணியிருக்காங்க. காருக்குள்ளே பிடிச்சி ரேப் பண்ண பார்த்துருக்கான், காருக்குள்ளே பிடிச்சி டிரைவர் இறங்க சொல்லி ரேப் பண்ண பார்த்துருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ எப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னா, பெண்கள் இப்படி பாலியல் ரீதியாக சுரண்டப்பட வேண்டியவர்கள் தான், பாலியல் அடிமைகள் தான் அப்படின்றதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவாரோட கருத்து. பாரத மாதான் பேசுகிறது அத்தனையும் போய். இன்னொரு விஷயம் அதில் நான் சொல்லலை. குஜராத்தோட முதல்வராக இருக்கிறவங்க ஆனந்திபென் பட்டேல், அவங்க தெரியும். அவங்க கணவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைமைக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அதில் வந்து மோடி ஆனந்தபெண்ணை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு, எனக்கு மீட்டு கொடுங்கன்னு அவர் கடிதம் எழுதியிருக்கார். முதல்வருக்கேவா? அவர் ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு எழுதுறாரா பிஜேபி தலைமைக்கு எழுதுறாருன்னு தெரில, ஆனால் எழுதியிருக்கார், கடிதம் எழுதியிருக்கார். இது மீடியாலாம் வந்துருக்கு. அப்போ என்ன வேலையை அவர் பார்த்துருக்கார் பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு? அவர் கல்யாணம் முடிச்சாரா இல்லையான்ற கூட தெரியாமல் இவ்வளோ வேலையை பார்த்துருக்காரு. நான் இப்போவும் திரும்ப சொல்கிறேன், பர்சனலாக ஒரு தனிநபர் ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறது அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பர்சனல் மேட்டர்னால் அது பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால் ஒரு சமூகத்துக்கு நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருமெனில் அதை சீரியஸாக வியூ பண்ணணுன்றது தான். ஆனால் சங் பரிவார அமைப்பில் யாரும் அதை சீரியஸாக பார்க்கவில்லை. மற்றவங்க மேலே பாஞ்சு குதற இந்த நபர்கள் எல்லாம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் மதுர் சத்யா பிரச்சனையை பேசுகிற பல நபர்கள் எல்லாம், என் மதுர் சத்யா ஒரு சிபிஐயில் இருந்தார், இது மாதிரி கூட்டங்களில் இப்படி பேசியிருக்கிறாரு, டிவி டிபேட்டில் வந்திருக்காரு, அதுக்கே இவ்வளோ பாஞ்சு பேசுகிற நபர்கள் இந்த நாட்டின் பிரதமர் எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு ஒருத்தன் கூட பேசலை. நீ பொன்ராஜ் பேசுன கூட பெரிய பிரச்சனையா? பொன்ராஜ் பேசுன்னு சொல்கிறாங்களே, இதை பேசு, நீ அதுக்கு போய் விஜய் போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குற இல்லை சரியா? ஆனால் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, இதுக்கு எந்த கட்சியும் ஏன் பேச மாட்டேங்குது? எந்த கட்சியும் பேசவில்லை என்பது தான் முக்கியம். பேசின ஒரே ஆள் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் சுப்பிரமணிய சாமி கருத்து சொன்னார், அவரையும் கட்டம் கட்டி அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒன்று, ரெண்டாவது கனிமூல கொள்ளையர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு அவர் மேலே டார்கெட் பண்ணுறது, இப்படி எல்லாம் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் அப்படி போகுது. இப்போ ஒரு நாட்டில் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இதன் காரணமாக இந்தியாவின் வெளியுறவு கொள்கையே மாறி இருக்கு. எதிரிகள் எல்லாம் இல்லை பல நாட்டை சேர்ந்தவர் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இப்போ நாட்டின் பாதுகாப்பு பொருளாதாரம் எல்லாமே ஆபத்தான மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை பேசலை அப்படின்னா இதுதான் உன் தேச துரோகம்னு சொல்கிறேன். மோடி செய்ததும் தேச துரோகம், ஆர்எஸ்எஸ் செய்ததும் தேச துரோகம். இதை பேசாமல் கள்ள மௌனம் காக்கிறதும் தேச துரோகம் தான். எல்லாரும் இதை பேசணும். இப்போ இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்குது, இது வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ் மோடி முதல் சொல்கிறீங்க, அதுதான் காரணம், அது விழுந்ததுக்கான காரணங்கள். அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஓராண்டாவே ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சின்ன சின்ன சண்டை போய்கிட்டே இருக்குது. பிஜேபி தலைவர் நியமனத்திலேருந்து பல்வேறு விஷயங்களில் நியமனத்தில் பெரிய சண்டை போனதுனால தான் வருஷ கணக்கில் நியமிக்காமல் வச்சுருந்தாங்க. அப்போயே நிறைய செய்தி வந்துச்சு. அப்போ மோகன் பகவத் பேசினார், நீங்கள் 75 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப அவரே மாற்றி பேச வச்சாங்க. இப்போ அத்வானியோ முரளி மனோகர் ஜோஷியோ எல்லாரும் வயசாயிருச்சு அப்படின்னு தானே மோடி ஒதுங்க வச்சார், ஆர்எஸ்எஸ் ஒதுங்க வச்சு. இப்போ மோடிக்கு அது பொருந்தாதான் ஏன் பேச மாட்டுறாங்க? இப்போ பேசுனா மோடி அமித்ஷாவும் அவங்கள போல் ஈஸியாக போகக்கூடிய ஆட்கள் கிடையாது, திருப்பி அடிக்கக்கூடிய ஆட்கள். இப்போ ஆர்எஸ்எஸ் கவனமாக காயை நிறுத்தி மோடியோட இமேஜை காலி பண்ணப்பறம் அடிக்கிறது அப்படின்றதுக்கான வேலை தான் இப்போ தொடங்கியிருக்குது. சுப்பிரமணிய சாமி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ அடுத்த ரவுண்டில் பேச வந்திருக்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக போனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான விஷயங்கள் வெளியே வந்தால் மோடியோட இமேஜை காலி பண்ணுறது அது வேறு யாரும் எதிரிலேருந்தே பண்ணலை. சங் பரிவார அமைப்புகள், இன்டலெக்சுவல்ஸ், பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள், சங் பரிவார அமைப்புகள், இவங்க தான் அதை பண்ணுறாங்க. இப்படி பண்ணுற போது இதோட விளைவுகளை எல்லா கட்சியும் எடுத்து பேசணும். பேசி நாட்டு மக்களுக்கு வந்து உண்மை என்ன, எப்படிப்பட்ட நபர்களில் நம்ம இந்த 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் அப்படின்றதை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. இதில் மோடி மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் தான் இதில் பிரதான குற்றவாளியாக நான் பார்க்குறேன். நன்றி சார்.